கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைய நாள் கர்த்தர் தாம் இதுவரையில் உங்களுக்காய் பேசின வார்த்தைகளை இன்றைக்கு தீவிரமாய் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல ஆண்டுகளாய், மாதங்களாய், வாரங்களாய், நாட்களாய் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு பல சூழ்நிலைகளை முன்னிட்டு போராட்டம், நிந்தை, அவமானம், மனக்காயங்கள், வியாதியின் வேதனை இப்படியாய் முறையிட்டும் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து இந்நாள் வரையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற காத்திருப்புகள் இன்றோடு முடிவடைகிறது. அவர் தாம் சொன்ன வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றும்படி இன்றைக்கு புறப்பட்டு வருகிறார். அவரின் வார்த்தையானது அது விரும்பியாது, அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கச் செய்வார். ஆகையால் இன்றைக்கு நீண்ட நாளாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுகிற நாளாயும் சுகம், சமாதானம், நன்மை, ஆசீர்வாதம் போன்றவைகளை சுதந்திரிக்கும் நாளையும் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றி வெற்றியை தருகிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக வெற்றியை தருகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சிசரா என்ற பேருள்ள சேனாதிபதியானவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஆண்டுகள் ஒடுக்கினான் என்றும், ஜனங்கள் தாங்கள் ஒடுக்கப்படுகிறதால் வேதனைகளை தாங்க முடியாமல் கர்த்தருடைய சமூகத்தை, அதாவது தீர்க்கதரிசியை தேடி போகையில் கர்த்தர் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். பாராக்கை வரவழைத்து நப்தலி செபுலோன் புத்திரரை 14 கடவாய் அங்கே சிசராவை ஒப்பு கொடுப்பேன் என்று பாதை காட்டுகிறதை வாசிக்கின்றோம். இங்கு நப்தலி, செபுலோன் என்னும் 2 கோத்திரங்களை பார்க்கின்றோம். செபுலோன் சந்தோஷம் என்ற பொருளுக்கு அடையாளமும், நப்தலி திருப்தி என்ற பொருளுக்கு அடையாளமும் ஆகிறது. நிச்சயமான வெற்றியை இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொள்ளும் என்பதற்கு அடையாளமாகவும், சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் ஒடுக்கினவர்களை எளிதில் வென்று என்பதை அடையாளப்படுத்துகின்றார். இன்றைக்கும் உங்களின் அநேக பல சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போய் கொண்டும் அவைகளில் முடியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு பாதைகளை திறந்து கொடுக்கிறார். புதிய பாதையின் வழியாய் வழி நடத்தி சென்று ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக மேற்கொள்கிற பலத்தை தருகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சிசராவின் சேனையை குறித்து 8வது வசனத்தில் பார்க்கின்றோம். 900 ரதங்களையும் தன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் வீரர்களையும் உடையவனாய் யுத்தத்திற்கு தயாராக இருந்தான் என்றும் பார்க்கின்றோம். கர்த்தர் பாராக்கிடம் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே என்று தம் வார்த்தையில் உறுதி செய்கிறார். அதன்படி பாராக் சிசராவையும் எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பற்றிய கற்கினால் கலங்கடித்தார். சிசராவை கால்நடையாய் ஓடி போகச் செய்கிறார். கர்த்தர் தம் வார்த்தையை அன்றைய தினமே தீவிரமாய் நடப்பித்து ஜெயம் பெறுவதற்கான பலத்தையும் தந்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் சிசராவை போன்று சத்ரு பல இன்னல்களை, வியாதிகளை, பயத்தை, பற்றாக்குறைகளை, தடைகளை கொடுத்து பெரிய சேனையாய் எழும்பி நின்று உங்களை கலங்கடிக்க பண்ணுகிறவனை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிற நாளை ஆயத்தப்படுத்தி உள்ளார். சிறுமைப்படுத்தினதோ, சிறைப்படுத்தினதோ, வேதனை அளித்ததோ, கசப்பான அனுபவத்திற்குள் அழைத்து சென்றதோ, அவைகளை சத்ருவின் அதிகாரங்களை, ஆளுகைகளை கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் மேற்கொண்டபடி செய்கிற பலனை கொடுக்கிறார். மூன்றாவதாக எதிரான பகையை உடைக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் தெபோராளுடன் பேசுகிறதை வாசிக்கின்றோம். அதன்படி 17வது வசனத்தில் சிசரா ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி போனான். அப்பொழுது அவள் கூடார ஆணியை எடுத்து சுத்தியலினால் சிசராவின் மண்டையை உடைத்தாள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, அநேகருடைய வீடுகளில் சிசராவாயும் சத்ரு அநேக வழிகளில் ஆவிக்குரிய வாழ்விலும் சரீரத்தின் வழியாயும் பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், பணியிடங்கள் இப்படியாக சமாதானத்தை குலைத்து போடுகிறதையும் அதிலிருந்து மீள முடியாமல் தினம் தினம் கொண்டிருக்கிறதான உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தீவிரமாய் தம் வார்த்தையை அனுப்புகிறார்.
உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்ற கர்த்தரின் வார்த்தையை இன்றைக்கு தீவிரமாய் ஆசிர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க யாருக்கும் பாவத்தை, சாபத்தை வென்ற அன்பு இயேசுவை அறியாது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாதை காட்டுவார், பாசமாய் நடத்தி சென்று ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய வார்த்தை 16ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த நாட்களிலே ஒரு கானானிய ஸ்திரீ இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களிலே வந்து சந்திக்கிறாள் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஸ்திரீ இந்த நாட்களிலே வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் இந்த நாட்களிலே சொல்லவில்லை. அவருடைய சீசர்கள் வந்து, இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திலே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேசையிலே இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் என்று. அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த கானானிய ஒரு புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே எப்படியாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து இந்த நாட்களில் என்ன செய்தால், அவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் இன்றைக்கு நாங்களும் தேவனை பின்தொடர்ந்து அவரை இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் இன்னுமா இந்த நாட்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசத்தையே காண முடியாத நிலைப்பாட்டிலே வரும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற தேவன். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலும் நாங்கள் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு அசட்டையாக இருக்கிறதா, அல்லது இந்த கானானிய ஸ்திரீயை போல் ஆண்டவரை பின்தொடர்ந்து பற்றி கொண்டே இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்காவிட்டாலும் சரி, அவள் இந்த தன்னுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல் இந்த நாட்களை என்ன செய்கிறாள் என்றால் உறுதிப்படுத்துகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணி அந்த காரியம் கிடைக்காவிட்டால் இந்த நாட்களில் ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று நாங்கள் விட்டு சென்று விடுவோம். ஆனால் இவளோ அப்படி இல்லை. ஆண்டவரை தொடர்ந்தே இந்த நாட்களிலே பின்னே செல்லுகிறதை அங்கே காண்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவள் சொல்லுகிறாள்,
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசைகளிலே இருந்து வருகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் எஜமானராகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த விசுவாச துணிக்கைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாச துணிக்கைகளை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? அந்த நாட்களிலே அதை தரும்படியாக அந்த நாட்களை கேட்கிறார். அந்த கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை எனக்கு தாங்க, அந்த விசுவாசத்தின் மூலமா இந்த நாட்களை நான் உங்களோடு இன்னுமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் அவளை பார்க்கவில்லை, அவளுடைய இருதயத்தை பார்த்தால் உடனே சொன்னார் இந்த நாட்களை, இஸ்திரியே, அல்லேலுயா, சோத்திரம். பிரதியுத்தரமாக ஆண்டவர் சொன்னார், இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி இந்த நாட்களில் என்ன நடக்கும்? உனக்காக கடவது. அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமான. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் தேவனிடத்திலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்து அங்கே அவரிடத்திலிருந்து சுகத்தையும் அங்கே வல்லமையும் நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தை வையுங்கள். விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே நீங்கள் குணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.